ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வாடா. நான் இனிமேல் வேலைக்கு வரலண்ணா. ஏன் சேகர்? நான் கிடைக்கலனா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கண்ணா. என்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வேணாம். நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனையை. சேகர், நான் இத்தனை வருஷமாக உன்னை தேடி வராதிங்க இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா ஏதோ காரணம் இருக்குது. பார்த்து சூதானமாக நடந்துக்கோ. சரிங்க. இத்தனை வருஷமாக உன்னை தேடி வராதிங்க இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா ஏதோ காரணம் இருக்குது. பார்த்து சூதானமாக நடந்துக்கோ. ஹலோ, யாரு? டேய், நான் சேகர் பேசுகிறேன்டா. சேகர், சேகர் சொல்லு சேகர். சேகர், அன்னைக்கு அண்ணன் இருந்தனால சேகர் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் சேகர். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது சேகர். இத்தனை வருஷமாக கருப்பு ராஜாவும் தேடாதவங்க இப்போ என்ன தேடுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உண்மையை சொல்லு, எதுக்காக என்ன தேடுறாங்க? சேகர், அது எனக்கு தெரியாது சேகர். டேய் சொல்கிறா, எதுக்காகடா என்ன தேடுறாங்க? சேகர், அன்னைக்கு நீ போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கருப்பும் ராஜாவும் உன்னை வர வைக்கணுங்கிறதுக்காக. சேகருக்கு தம்பி இருக்கனால தானே நம்ம கூட இருக்க மாட்டேறான். தம்பி போட்டுரு அண்ணா, நம்ம பையன். நமக்கு ஒருத்தர் தேவையில்லைங்கும் போது நம்ம பையனடா அவன் பையனடா போய் போடுறா. டேய், அப்படி போடுறாப்புல தான் நம்ம பசங்களை வச்சு போட வேண்டாம், வெளி பசங்களை வச்சு போடுங்க. சரிண்ணே. என்ன சேகர் தம்பியை போட்டேன். சேகர் தம்பியை போட்டியா? டேய் தம்பியை இவனுக்கு தான் சேகரை கொண்டானுங்க. அதுக்கப்புறமாவது நீ வருவன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீ வரல. நம்ம வக்கீல் தான் வந்தார். கருப்பு ராஜா, வணக்கம் சார். என்ன வக்கீல காலையிலேயே இந்த பக்கம் வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வருதில்ல? அதெல்லாம் வருது. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, தெரியுமா? ஆமா, நானும் தான் கேள்விப்பட்டேன். அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கவனிச்சுக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி இல்லை கருப்பு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரவின்னு ஒருத்தனை போட்டிங்களே, ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா, நம்ம இன்சு ரவி. அவனோட தம்பி தான் இவ. அண்ணன் இடத்துக்கு அதே போஸ்டிங்கில் தம்பி வந்திருக்க. அதுக்கு தான் 2 பேர் சரண்டர் கொடுத்து கேஸ் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டுமே. அதுதான் ரீஓப்பன் பண்ணி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற. அது ஏன் ஒன்று யார் தெரியுமா? யாரு? சேகர். சேகர் மட்டும் அவன் கையில் சிக்கினா அவன் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை கருப்பு ராஜா. பார்த்துக்கோ, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏண்டா டே, அன்னைக்கே தூக்கி இருந்த இத்தனை பிரச்சனை வந்திருக்காதா? இப்போ எனக்கு தலைவலியா வந்து நிக்கிறான் பார். அண்ணே, தேடி பார்த்தேன். சொல்லுண்ணா. இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. சேகர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி தூக்க சொல்லு. ஆனா எதுக்கு தூக்குறது தெரியக்கூடாது. போய் தூக்கிட்டு வாடா. இப்போ தூக்குறேண்ணே அவனை.
இந்த வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாளாச்சு? நான் வர்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துக்குங்க. நம்ம சேகரன் இது சேகரன் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. சேகரனையே நம்மளோட வந்துரு. எனக்கு தெரிஞ்சு நீ கருப்பிட்டு சிக்கினா கூட சமாளிச்சுப்ப. ஆனால் உன்னை ஒருத்தர் தேடிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட மட்டும் சிக்கிறாத. வரட்டும்டா, யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சார் யார் சார் நீங்க? எதுக்கு சார் எங்களை விட்டுருக்கீங்க? சார் எங்களை விட்டுருங்க சார் எங்களை விட்டுருங்க சார், எங்களை விட்டுருங்க சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார், வேணாம் சார். சார் என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார், எனக்கு தெரியாது சார், எனக்கு எது தெரியாது சார். சார் எங்கேயாவது போய் நான் பொழைச்சிக்கிறேன் சார், எனக்கு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கு எது தெரியாது சார், விட்டுருங்க சார். சார் நீ எனக்கு தேவையில்லை. சார் வேணாம் சார், எஞ்சி கேட்குறேன் சார், வேணாம் சார், வேணாம் சார். சேகரே காளி சொல்லுண்ணே. சேகர தூக்குனியா இல்லையா? அண்ணே கிட்டத்தட்ட நெருக்கிட்டேன். காலையில் சேகர் உன் காலடியில் இருப்பான், நீ நிம்மதியாக தூங்குன. சரி காளி பார்த்துக்கோ.